கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாலியல் வல்லுறவுகளும் படுகொலைகளும் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவரின் வாக்குமூலம் தற்போது உலகையே அதிர வைத்துள்ளது. மாநில முதல்வர் சித்தராமையா பல அழுத்தங்களுக்கு பின்னர் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளார். விசாரணையை சிறந்த போலீஸ் அதிகாரியான டிஜிபி பிரணாப் முகர்ஜியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடந்து இருப்பது 400 கொலைகளுக்கும் அதிகமாக என்று கூறப்படுகிறது. இப்படி கொலைகள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் கோயிலை நிர்வகிக்கும் வீரேந்திர ஹெக்டே யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கோயில் ஆன்மீக தலமாக இருக்க வேண்டும். நிம்மதியை தேடி மக்கள் கோயிலுக்கு செல்கின்றனர். ஆனால் கோயில் நரகமாக இருந்தால் எப்படி? சாதாரண பக்தர்களுக்கு கோயிலும் பாதுகாப்பில்லை என்ற நிலை கர்நாடகாவில் எழுந்துள்ளது. தர்மஸ்தலா கோவில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை கொண்டுள்ளது. இங்கு வரும் பெண் பக்தர்கள் மற்றும் ஊரில் உள்ள பிச்சைக்காரர்கள் மாயமாவது தொடர்கதையாக இருப்பதாக கூறப்படுகிறது. கோயிலுக்கு சென்ற மகள்களை காணவில்லை என்று பெற்றோர்கள் நேரில் வந்து விசாரித்தாலோ காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலோ ரவுடிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. தர்மஸ்தலாவில் உள்ள பிச்சைக்காரர்களும் மாயமாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பெண்களை பாலியல் இச்சைக்கு கொலை செய்யப்பட்டதாகவும் பிச்சைக்காரர்கள் உள்ளுறுப்புகளுக்காக கடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விசாரணையில் தான் எத்தனை பிச்சைக்காரர்கள் காணாமல் போனார்கள் என்பது தெரிய வரும். ஒரு பெண் காணாமல் போன போது கூட ஒரு பிச்சைக்காரர் மீது பழி சுமத்தப்பட்டதாக செய்தி வெளியாகி இருந்தது. தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடியில் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு திருமணங்களும் நடக்கும். திருமணத்திற்கான நல்ல தலம் என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் இந்த கோயிலுக்கு வரும் சிறுமிகள் பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஒருவர் அப்ரூவராக மாறி அனைத்து ஆதாரங்களுடன் நீதிமன்றத்திற்கு சென்றார். தனது மனசாட்சி உறுத்துகிறது என்றார். அந்த நபர் கூறியிருக்கும் வாக்குமூலத்தில், படுகொலை செய்யப்பட்ட சிறுமிகள் மற்றும் பெண்களின் பிணங்களை நான் தான் புதைத்தேன். நிர்வாகிகள் தன்னை அப்படி செய்ய கட்டாயப்படுத்தினர் என்று தெரிவித்தார். இதுவரை நமக்கு என்ன நடந்தது என்று தெரியும். ஆனால் இந்த தர்மஸ்தலா யாரின் பிடியில் இருக்கிறது என்று பார்க்கலாம். தர்மஸ்தலா சமணர்களால் உருவாக்கப்பட்டது. சமண சமய வீரமன்னா பெர்கடே என்பவரின் வழிவந்த குடும்பத்தினர் கவனித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் கர்நாடகாவில் தனியார் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. தற்போது நூற்றுக்கணக்கில் படுகொலைகள் நடந்திருப்பதாக அடுத்தடுத்து புகார்கள் வரும் நிலையில் அந்த கோயிலை நிர்வகிக்கும் வீரேந்திர ஹெக்டே யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வீரேந்திர ஹெக்டே தனது 21 வயதில் தர்மஸ்தலாவின் நிர்வாகியானார். 50 ஆண்டுகளையும் கடந்து கோவிலை மட்டுமின்றி அந்த ஊரையே ஆளும் பொறுப்பில் இருக்கிறார். வீரேந்திர ஹெக்டே தன்னிச்சையாக சர்வாதிகாரம் பெற்றவர் அல்ல. வாரிசு அடிப்படையில் பீடத்தில் அமர்ந்தவர். தர்மஸ்தலா கோயில் நிர்வாகியாக இருக்கும் வீரேந்திர ஹெக்டே ஆன்மீகவாதி, அரசியல்வாதி. தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தின் கீழ் பள்ளிகள், கல்லூரிகள், முதியோர் காப்பகங்கள், மருத்துவமனைகள் என பெரிய சாம்ராஜ்யமே இருக்கிறது. ஸ்ரீ க்ஷேத்ரா தர்மஸ்தலா கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தை 1982ஆம் ஆண்டு வீரேந்திர ஹெக்டே தொடங்கினார். இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகும். இந்த திட்டம் பெல்தங்கடி மாவட்டத்தின் 81 கிராமங்களை உள்ளடக்கியது. இதில் 18,000 குடும்பங்கள் அடங்கும். இந்த திட்டம் 1995ஆம் ஆண்டில் சிறந்த சாதனைகளுக்காக FICCI விருதை பெற்றது. 1972ஆம் ஆண்டு தர்மஸ்தலத்தில் ஸ்ரீ ஹெக்டே சமூக திருமணம் என்ற பெயரில் அனைத்து மதங்களும் சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. திருமண உடை, தாலி, திருமண விருந்து என அனைத்து செலவுகளையும் தர்மஸ்தலம் ஏற்றுக்கொண்டது. தற்போதும் இதுபோன்ற திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகிறது. தர்மஸ்தலாவில் ஒரு நாளைக்கு 30,000 முதல் 70,000 பேருக்கு காலை, இரவு என 2 வேளைகளில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. 4 உயர்நிலைப் பள்ளிகள், 12 கல்லூரிகளை நடத்தி வருகிறார் ஹெக்டே. யோகா பயிற்சியை பரப்புவதில் ஹெக்டே தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். 2015இல் இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் பத்ம விபூஷன் விருது வாங்கினார் ஹெக்டே. அடல் பிகாரி வாஜ்பாயிடமும் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் ஹெக்டே. இப்படி அதிகார வர்க்கத்தை சேர்ந்த ஹெக்டேவும் இந்த விசாரணை வலைக்குள் கொண்டுவரப்படுவாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். உடுப்பி மற்றும் ஹாசனில் ஆயுர்வேத மருத்துவமனைகள் இவருக்கு உள்ளன. நேத்ராவதி நதிக்கரையில் இயற்கை சிகிச்சை மருத்துவமனையும் உள்ளது. இதற்கு அருகில் இருக்கும் மன்னசங்காவில் ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா யோகா மற்றும் இயற்கை சிகிச்சை மருத்துவமனை உள்ளது. இதற்கு அருகில் இருக்கும் காட்டுப்பகுதியில் இருந்துதான் சௌஜன்யாவின் உடல் 2012ஆம் ஆண்டு மீட்கப்பட்டது. உடைகள் கிழிந்திருந்தன. அவரது உள்ளாடைகள் இல்லை என்று தகவல்கள் தெரிவித்தன. இவரது வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என்று உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்திருந்தார். இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ்குமாரை CBI விடுவித்தது.
இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சிபிஐ தெரிவித்திருந்தது. ஆனால் இன்று வரை உண்மையான குற்றவாளி யார் என்பது தெரியவில்லை. கர்நாடகத்தை பொறுத்தவரையில் இவரை எதிர்த்து குரல் கொடுப்பது கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். தற்போது காங்கிரசும் இணைந்துள்ளது. தர்மஸ்தலா கோயில் வழக்கு தொடர்பாக வீரேந்திர ஹெக்டேவின் சகோதரர் ஹர்ஷேந்திர குமாருக்கு எதிராக எந்த ஒரு அவதூறு செய்திகளையும் வெளியிடுவதை தடை செய்த பெங்களூரு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து யூடியூப் சேனல் தேர்ட் ஐ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. தர்மஸ்தலா வழக்கு தொடர்பான கிட்டத்தட்ட 9000 செய்தி லிங்குகளை நீக்குவதற்கு 390 ஊடக நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட பெங்களூரு நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று 23ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் K வினோத் சந்திரன் மற்றும் ஜாய் மல்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்றத்தை ஏன் அணுகவில்லை என்று மனுதாரரிடம் கேட்டனர். முதலில் நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று தலைமை நீதிபதி கூறினார். இப்படி இந்த வழக்கு பல திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதி கிடைக்குமா என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.